ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூஸ் 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா தினங்களும் எல்லா திதிகளும் எல்லா கிழமைகளும் வழிபாட்டுக்கு உரிய தினமாகவே அமையும். இதில் குறிப்பாக இந்த வாரம் வரக்கூடிய ஜூலை 21 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிறு அன்னைக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ அந்த அன்றைய தினம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமியும் இணைஞ்சு வர்றதால அந்த பௌர்ணமி சிவபெருமானையும் வணங்குறதுக்கு ஏற்ற தினமாகவும் இருக்கு, அம்பாளுக்கும் ஏற்ற தினமாக இருக்கு. அதனால அன்றைய தினம் எல்லா பூஜைகளையும் உங்களுக்கு ஒரு பழக்கமான பூஜைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே செய்யலாம். பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா சத்யநாராயண பூஜை செய்யறதுக்கு ஏற்ற நாட்களாக இருக்கு. அதனால இது வரைக்கும் சத்யநாராயண பூஜை எப்படி பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே முறைப்படி செய்யலாம். ஒருவேளை இப்பதான் முதல்ல செய்ய போறேன் அப்படின்னாலும் சரி, அன்றைய தினத்தை தேர்ந்தெடுத்து நீங்க வழிபாடுகளை தொடங்குனீங்கன்னா அந்த வேண்டுதல் அனைத்துமே நல்லபடியா முடியும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. சத்யநாராயண பூஜை அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம அன்றைய தினம் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்தும் சத்தியமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதனால அந்த வழிபாடு பண்றவங்க தொடர்ந்து பண்ணலாம். அந்த வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன், எப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததா வரக்கூடிய வழிபாடுன்னு பார்த்தோன்னா குரு பூர்ணிமா இருக்கு. அன்றைய தினம் குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே குருன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. தலையாய குரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா குருக்கெல்லாம் குரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லக்ஷ்மி அயகிரீவர் இருக்காரு. இந்த அயகிரீவரை வழிபடுறதுக்கு ஏற்ற தினமாக அன்றைய தினம் இருக்கு. அந்த லக்ஷ்மி அயகிரீவரை அன்றைய தினம் வழிபடும் பொழுது நமக்கு கல்வி ஞானம் கேள்வி ஞானம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. வீட்டில் லக்ஷ்மி அயகிரீவர் உருவ படத்தை வச்சு வழிபடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். கண்டிப்பா வச்சு வழிபடலாம். இப்போ கிடைக்கக்கூடிய படங்கள் எல்லாமே சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி அயகிரீவருடைய புகைப்படங்கள் நிறைய கிடைக்குது. அடுத்தது லக்ஷ்மி தேவியை தன்னுடைய மடியில அமர வச்சுட்டு இருக்க மாதிரியான உருவங்கள் கிடைக்கும் பொழுது ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். அயகிரீவரும் வழிபட்ட பலனும் நமக்கு கிடைக்கும். செல்வத்திற்கு அதிபதியாக திகழக்கூடிய மகாலட்சுமியையும் வச்சிருக்கும் பொழுது ஒன்று சேர இருக்கும் பொழுது அந்த ரெண்டு பலன்களும் ஒன்றா நமக்கு கிடைக்கும். வீட்டில் லக்ஷ்மி அயகிரீவர் பூஜையை பண்ணலாம். அடுத்தது நான் லக்ஷ்மி அயகிரீவருடைய காயத்ரி மந்திரம் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ லக்ஷ்மி அயகிரீவர் உருவப்படம் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லக்ஷ்மி அயகிரீவருக்கு ரொம்ப விருப்பமானது ஏலக்காய். நம்ம அவருக்கு ஏலக்காய் மாலை கட்டி சாத்துறது அப்படின்றது சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும். ஃபோட்டோ இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, மனசார ஒரு பூஜை பண்ணும் பொழுது கண்டிப்பாக அதுக்கான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் வெறும் பாலை நல்லா காய்ச்சி அதில் ஏலக்காய் போட்டு நிவேதனமாக வச்சு நீங்கள் வழிபடுறதும் சிறந்த பலன்களை கொடுக்கும். கோயிலுக்கு போக முடிஞ்சிச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய லக்ஷ்மி அயகிரீவருக்கு நீங்கள் ஏலக்காய் மாலை சாத்தி வழிபடலாம். அங்கே நீங்கள் எப்பயுமே லக்ஷ்மி அயகிரீவருக்கு போகும்போது ஒரு சின்ன தேன் பாட்டிலும் வாங்கி போய் வழிபடுறதுன்றது பலன்கள் அதிகமாகும். அந்த தேனை பூஜை பண்ணி அந்த அர்ச்சகர் நமக்கு கொடுப்பாங்க. அதை நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அந்த லக்ஷ்மி அயகிரீவருடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. இதே வழிபாடை வீட்லையும் செய்யலாம். ஏலக்காய் பாலில் போட்டு வச்சு வழிபட்டுட்டு தேனையும் நிவேதியமா வச்சு வழிபடுறதும் பலன்கள் அதிகமாக கிடைக்கும். இல்லை நம்மளுடைய குரு யாரையாவது பார்த்து கூட நம்ம அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலும் குருவுக்கு நம்ம செலுத்தக்கூடிய நன்றிக்கு பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். பார்க்க போறது அன்றைய தினம் ஆடி தபசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா இருக்குங்க. இது ஆடி தபசு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அம்மன் ஊசி முனையில தவம் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம். அன்றைய தினம் அம்பாளை வழிபடுறதுக்கு சிறந்த நாளாகவும் அன்றைய தினம் கருதப்படுது. ஆடி மாதத்துல சிவனும் அம்பிகையும் அடக்கம், சிவன் அம்பிகைக்குள்ள அடக்கம் அப்படின்றத எடுத்து சொல்லக்கூடிய விதமாக இந்த மாதத்துல அம்பிகையுடைய வழிபாடை பிரதானமாக நம்ம பண்றது வழக்கமா வச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய முக்கியமான திருநாளாக இருக்கக்கூடியது ஆடி தபசு. இந்த ஆடி தபசு அந்த ஒரு நாள் மட்டும் இல்லைங்க, இந்த நாள் சைவம் வைணவம் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய விதமாகவும் அந்த ஆடி தபசு திருவிழாவாக கொண்டாடப்பட்டு இருக்கு. எங்க இருக்கு இந்த
திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் கோவில் அப்படின்ற இடமே இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மூலவர் எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து சிவனும் இன்னொரு பக்கம் நாராயணனும் இருக்கிற மாதிரி. இப்போ நான் ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இதே ரூபத்தில் அப்படியே இருப்பாங்க. செம்ம சூப்பரான கோவிலாக இருக்கும். அங்கே வந்து இந்த வந்து மிக விமர்சையாக இந்த ஆடி தபசு விழா வந்து இந்த சங்கரன் கோவிலில் வந்து நடைபெறுறது அப்படின்றது வரலாற்று சிறப்பாகவும் இருக்கு. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அன்றைய ஒரு நாள்லேயே இருக்கு. நம்ம என்னென்ன வழிபாடுகள் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணலாம். அந்த ஒரு நாள் நம்ம பண்ணக்கூடிய பூஜைகள் பலன்கள் வந்து பல மடங்காக கிடைக்கும். அதே கோவிலுடைய அர்த்தமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்ற தாத்பரியத்தை எடுத்து சொல்லக்கூடிய விதமாக தான் இந்த கோவிலுடைய வரலாறே அமைஞ்சிருக்கு. அதுவும் வந்து அம்பிகைக்குரிய ஆடி தபசும் வந்து சிறந்த முறையில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கே வந்து திருநாளாக கொண்டாடப்படக்கூடிய சிறப்புகளும் அந்த சங்கரன் கோவிலில் இருக்கு. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.